லண்டனில் நிற்கிறான் இந்த லக்கேஜ் என்ன போடுமே 2 உடுப்புகளை எல்லாமே அங்கே வாங்குறாங்க என்னத்துக்கு மிஸ் ஆனான்னு தெரியல. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வெளிக்கிட போகிறேன் 1:10 ஃப்ளைட் இப்போ போர்டிங் உள்ள எடுத்துட்டேன். இப்போ சரியாக 12:43. லண்டன் ஹீத்ரோவுக்கு 2வது பயணம் 2010 போனதுக்கு பிறகு இப்போ தான் போக சந்தர்ப்பம் கிடைச்சது. பெரிய ஃப்ளைட் தான். இந்த காணொலியில் நான் இலங்கையிலேருந்து வெளிக்கிட்டு அங்கேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, அதாவது இமிக்ரேஷனில் வந்து 2 மணித்தியாலம் பிந்தி என் பாஸ்போர்ட்டை வந்து அப்படி சம்பவம் செய்தேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு வந்து முதலாவது லண்டனுக்கு வெளிக்கிட்டேன் நான். அதாவது 12:30 ஃப்ளைட் இரவு போய் லேண்ட் ஆனது. கிட்டத்தட்ட 12 மணித்தியாலம் டிரான்சிட். அதுக்கு பிறகு ஏர் கனடாவில் போனது. ஏர் கனடாவில் போன பிறகு இந்த லக்கேஜ் வந்து 2மே மிஸ் ஆகிட்டுது. என்ன சொல்கிறேன்னு தெரியல. சூரியன் தெரியுது இந்த காணொலி அமைய போகுது. அது மட்டும் இல்லை, கனடா வந்துட்டு வீடியோ போட்டு கொண்டு வந்துடுவேன். இந்த வீடியோ வேறு ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. கேலட்டிக்குள்ளே இல்லை. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, கனடாவில் ப்ரமோஷன் செய்யணுமெண்டா எங்களோட சேனலை அணுகுங்க. அதேமாதிரி அகரம்.ca என்ற இணையதளத்திலையும் கொண்ட ப்ரமோஷன்களை செய்து கொள்ளலாம். ஒரு மாதத்துக்கு $2 தான். அப்போ இது உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ண நல்ல ஒரு வழியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கிட்ட தான் இப்போ தமிழாக்களில் பெஸ்ட் சேனல் இன் கனடா. அதாவது 1,10,000 சப்ஸ்கிரைபர்ஸும், அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் 1,66,000 ஃபாலோவர்ஸும் இருக்கிற சேனல். உங்களோட ப்ரொமோஷன் வேறு லெவலில் போகும். என்ன வேறு கோல் அடிக்கணும். போன முறையும் ப்ரொமோட் பண்ணி எல்லோரும் நல்ல சக்ஸஸாக இருந்தவன். மறக்காமல் கீழ்காணும் கனடா இலக்கத்துக்கு கோலை பண்ணுங்கோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இன்னும் நடந்த சம்பவம். சீட் வந்து 61G 50 G வந்து இங்கே வரப்போகுது. ஓகே, நல்லதுதான். நூடுல்ஸ் வந்திருக்கு. நேரம் வந்து 7:55 அங்கே பிறகு சூரியன் தெரியுது. லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட். வந்தாச்சு. 2010 ஆண்டு 16 வருடங்களுக்கு முன்னுக்கு வந்த பிறகு இப்போ வாரேன் திருப்பி யூகே கானா. என்ன சொல்லுங்க, சும்மா ஒரு வித்தியாசம் வீடியோக்காக பர்பஸுக்காண்டி வந்தது. 12 hours டிரான்சிட் இங்கே தான் இருக்கணும். ஆனால் இந்த இங்கே வந்து சில இதுகளில் ப்ரைஸ்கள் எல்லாம் குறைவாக தான் இருக்குது. ஸ்ரீலங்கா இலங்கை ஏர்போர்ட்டை விட. என்னென்னா நித்திரை தான் முக்கியம். 2 நாளாக நித்திரை இல்லை. கொழும்புலேருந்து வந்தால் நித்திரை வரையில், ஃப்ளைட்டுக்கு நித்திரை வரையில். என்னென்னா 11 hours 11 மணித்தியாலம் ஃப்ளைட். என்ன ஒரு டீ £3. இந்த கனடாவில் நான் சாப்பிட்ருந்தேன் சுஷி. இது வந்து இங்கே பாருங்க, ரொட்டேஷனில் வந்து இப்படி இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ரைஸ் எல்லாம் போட்டிருக்கேன். காலமாக சாப்பாடு சாப்பிடுவோம் கொண்டு வந்திருக்கிறேன். இவ்வளோ 4.75 இது பரவாயில்லையே. இது எடுத்துருக்கேன். எவ்வளோ ஐட்டம் இருக்குங்க.
சோல்ட் அது எல்லாமே இருக்குது. அதேமாதிரி டீ மட்டும் இருக்கிற பனிஷ்மெண்ட் இருக்குது. இப்போ டீ எடுத்தாச்சு, சீனி போடணும். சீனி 2 எடுத்து வந்துட்டேன், காணும் போது தெரியாது. இங்கே பாருங்க அப்படி இருக்குண்டு பெரிய சீஸ் வச்சு கிடக்கு. ஆசையாக இருக்குது. காலமே 5:30 காலமே சாப்பாடு சாப்பிட்றேன். ஃப்ளைட்டில் தருவி நான் நினைக்கிறேன். ஃப்ளைட் வந்து 8:30க்கு தான். இது வந்து 12 மணித்தியால ட்ரான்ஸிட்டோட இருக்குது. இதுவும் 10 பவுண்டு கிட்ட வந்தது சாப்பாடு. நல்ல ஒரு என்ன சொல்லுங்க சப்மரைன் மாரி தான். நாங்கள் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்னாங்க. அது மாதிரி நல்லா இருந்தது. சீஸ் எல்லாம் பெருசு வச்சுட்டுங்க. இலங்கையில் சீஸே காட்ட மாட்டாங்க. அது மெல்லி இலைய சீஸை போடுவாங்க. அது நல்ல தடிப்பாக ஃப்ரெஷ் ஃபுட். ஃபோனுக்கும் மணிக்கூட்டுக்கும் சார்ஜ் வருது. சரி, புத்தகத்தை வாசிப்போம். அவசரமாக அப்போ 1 hour இருக்குது, இருந்துட்டேன் பேசாமல். டெர்மினல் 2க்கு போகணும். பஸ் வருமா? கனடாவில் முதலாக வரேன். கனடா வந்தாச்சு. கனடாவுக்கு வந்தாச்சு. இதுதான் மருதா அவங்களோட பேக். பார்ப்போம். எனக்கு ஒன்றுமே செக் பண்ணல. பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு மிஷினால் ஸ்கேன் பண்ண விட்டுட்டாங்க. செகண்ட் டைம் மாறுதானே. அப்புறம் ஒரு செக்கிங்கும் இல்லை. ஸ்கேன் பண்ணினோடனே இந்த ஒரு பில்லை பார்த்துட்டு இஞ்சாலே அனுப்பிட்டாங்க. ஆனாலும் பேக்குக்காண்டி இப்போ 15 லட்சத்துக்கு மேலே வெயிட்டிங். கூட நேரம் 11:09க்கு பஸ். இது வந்துட்டு ஃப்ளைட் சின்ன பிள்ளைகள் படுத்துருக்குறேன். இது 40 ஆகிட்டுது. பயக்க காணையில் என்ன ஜெரோமண்ணா வந்திருக்கிறார். இசைக்கிறடா வெப்சைட் ஓனர் கேமராவோட வந்திருக்கிறார். என்ன பிரச்சனைன்னா 2 லக்கேஜும் மிஸ் ஆகிடுது. அந்த கஸ்டம்ஸில் ஃபில் பண்ணி கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க நாளைக்கு டேல வேறு போயிட்டேன். லண்டனில் நிற்கிறான் என் லக்கேஜ். என்ன போடுமே 2 உடுப்புகளை எல்லாமே அங்கே வாங்கினாங்க. என்னத்துக்கு மிஸ் ஆனான்னு தெரியல. ஜெரோமண்ணாவோட கொஞ்சம் கதைப்போம் மட்டும் வந்தது. ஆனால் எப்படி சுவாங்கால் என்ன சொல்லுது கனடா? நல்ல கிளைமேட் இங்கே வருங்க. என்ன சொல்லுங்க, ஜக்கெட் போடாம இருக்குது. கனடா போடாம இல்லை வந்துட்டு அவ்வளோ குளிர் இல்லை. இன்னும் குளிர் ஆகல. டைம் இருக்குது. இனி இந்த இரவு ஆகுமோ? பின்ன இப்போ இனி போக குளிரும். இப்போ இந்த லேப்டாப் இருக்கு, நிற்கிறே போகலாம். பெரிய லேப்டாப் தான், சார்ஜர் எல்லாம் கிடக்கு. ஓகே சரி, நாங்கள் அங்கே போய் அவடத்துல நிற்போமோ இல்லை இதில் காணியில் காணியில் வரும் இந்தா வருது. ஓகே, அப்போ நாங்கள் அவர் தான் லக்கேஜை மிஸ் பண்ணிட்டோம். வருமா லக்கேஜ் நினைக்கிறீங்களா? லக்கேஜ் வரும். லண்டனில் நிற்கிதான் லக்கேஜ். நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ காலமாச்சு. 1 மணித்தியாலமாக சுற்றி பார்த்து வேறு மடிக்க தொடங்கினார். மட்டன்னா மடிக்க தொடங்கிட்டார். சரி, வரட்டும். அப்போ என்ன மாதிரி இசைக்கனடா போகுது? இசைக்கனடா நல்ல மாதிரி போகுது. அதோட வந்து அப்ஜரி நோட்டீஸ் வந்து வடிவாக அப்லோட் பண்ணி போகிறதால நல்ல முறைக்கு ஆக்கள் பார்க்கணும். நிறைய ஆக்கள் பார்க்கணும். இன்னும் நிறைய ஆக்கள் பார்க்க வேண்டும். இன்னும் நிறைய கஸ்டமர் அதில் வந்து ஜாயின் பண்ண வேணுமென்றதை விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் அதுக்கு நல்ல சர்வீஸ் தான் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னென்னா டிரெக்டரி வந்து வந்து நல்ல முறையில் அதுவும் உப்பறிக்கொண்டு போகுது. அதே மாதிரி இன்னும் ஆக்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம். அவைக்கு அதை தெரிவிக்கணும். மற்ற ஆக்களும் அதை வாட்ஸ்அப்பில் ஃபைனான்ஸ் சொன்னால் அதுக்கு தெரிய வரும். அதை செய்து ஒப்பேட் பண்ணி நம்ம விரும்பி கொள்கிறோம். பார்ப்போம். இந்த மாதிரி அப்போ இப்போ எங்கே போவோம்? ப்ரொஜெக்ட்ஸுக்கு போவோமே. என்ன அங்கே போயிட்டு என் சிம் வந்து பிரச்சனை கோலம் பண்ணிடலாம். அப்புறம் ஓகே சரி, அதை போய் எடுத்து சந்திப்போம். யோக் கேட் மாலுக்கு வந்துட்டோம். ஃபைனலி சிம் எடுத்தாச்சு ரொஜர்ஸில். இனி பிரச்சனை இல்லை. நெட்வொர்க் பிரச்சனை. ஓகேயா? சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அம்மா வேண்ட வழியாக வந்துட்டு உடுப்பில் அழகாக இருந்ததால் நான் எட்டோபிக்கோ போக போகிறேன். நிறைய மண்ணா விட்ட போயிட்டு அப்படியே
பார்த்துட்டு நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, அதுக்கு பிறகு என்ன நடந்தேன்னா மெயில் ஒன்று பண்ணியிருக்கிறேன் நான் பார்க்கல. பிறகு தான் பார்த்தேன் 5 மணிக்கே பார்சல் மிஸ் ஆகிட்டுன்ற ஒரு மெயில் வந்திருக்கு விடியப்புறம் கனடா டைமுக்கு. என்ன கொடுமைன்னு யோசிச்சு போட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னேன் பார்சல் எப்போ வரும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க அடுத்த நாளைக்குள்ளே வரும், லண்டனில் தான் பார்சல் நிற்குதுன்ட்டு. பிரச்சனை இல்லை, இனி என்ன செய்கிறான்ட்டு ஜோதிச்சு கொண்டிருக்க ஒரு கவலையாகவும் இருக்குது. என்னடா இது முடியத்தான் இலக்கையில் வச்சு சம்பவிச்சுதாங்க. கனடா ஏர்போர்ட்டில் வந்து ஒன்றுமே கேட்கல, உடனே விட்டுட்டு முடியலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் மண்டலத்தில் ஸ்கேன் பண்ணினோடனே தெரியுமாக்கும் அவைக்கு ஆல்ரெடி வந்திருக்கிறாருன்ட்டு. அப்போ மற்ற செக்ஷனால் விட்டது. அப்போ வெளியில் வரைய ஒரு விஷயம் நடந்தது. நான் மாறி அவன் அந்த ஸ்கேன் பண்ணினோடனே ஒரு துண்டு தருவினா அதை உள்ளே வச்சுட்டேன். வங்கி எடுக்காக்க இல்லைன்னு சொன்னால் இதுக்களால் போச்சுனாங்க. அப்போ அந்த நேரம் கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று தந்தவை என்னென்னா எங்களோட பார்சல் லாஸ்ட் ஆகிட்டு இங்கே கொடுக்க சொல்லி. சரி, நாங்கள் கொடுக்க அங்கே எக்ஸிட் பண்ண விட்டுட்டோம். வந்தோடனே ஜெரம் அண்ணா வந்தால் கனடாவிலேருந்து இசை கனடா வெப்சைட்டை வச்சுருக்கார், நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அப்போ அரியமண்ணா தான் வந்து ஏற்றுறேன்னு சொன்னவர். ஆனால் நான் சொல்லிட்டேன். பிறகு பேக்கு மிஸ் ஆகிட்டு அப்போ ஜெரோமண்ணாவை கொண்டு வந்து அரியமண்ணாவிட்ட விடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, எல்லாம் போயிட்டு பிறகு சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடு கடை. அந்த கடையின் பேர் என்னென்னு கேட்டுட்டு கீழே போடுறேன். ரைஸும் சில்லி சிக்கனும் மட்டும் தராங்க. அது மட்டும் இல்லை நூடுல்ஸ் அப்படி இருந்தது. அதையும் சாப்பிட்டு யோசிச்சா உடுப்பு கட்டாயம் வேணும். ஏன்டா பேக் இல்லை தானே, இனி எப்போ வரும்போதுரியான்ட்டு இந்த ஷர்ட்டும் காய்ச்சடி ஒன்றும் பண்ணினேன். என்ன விலை தான், நீங்கள் பிரச்சனை இல்லை, இனி ஏன் பண்ணலாம் தானே. சரி, நன்றி, வணக்கம் மக்களே. மறக்காமல் ப்ரொமோட் பண்ணணுமெண்டா கீழ்காணும் இலக்கத்துக்கு கோலை பண்ணுங்கோ. எங்களோட பெஸ்ட் சேனல் கனடாவில் தமிழாகல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரீச் ஆகும். போன முறை போயும் ஆட்டு பண்ணு அப்படியான நிறைய வீடியோக்கள் போட்டு கடையின் சாப்பாட்டு கடை சியோன் பீஸா அதிலெல்லாம் நிறைய வியூ வந்து நிறைய பேர் போயிருந்தவேன்னு சொல்லியிருந்தவை. மைக்கு கேட்குது தெரியா. வேறு என்ன, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ. அடுத்த காணொலியில் சந்திப்போம், கனடா காணொலிகளை. மற்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம், நீங்கள் எந்த நேரம் டிவியில் வீடியோக்கள் பார்க்குற நீங்கள் எங்களோட வீடியோ எடிட் பண்ணத்தான் இங்கே நிற்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.